சிக்குமுடி சிக்குமுடி வாங்கம்மா வாங்க சிக்குமுடிக்க அவங்களுக்கு கை நிறைய பணமும் பாத்திரமும் தரப்படும். ஏன் அங்கனக்குள்ள வெயில்ல போய் உட்கார்ந்துருக்க அந்த பக்கம் வா நனலுக்கு. ஒரே குளிரதம்மா, அதான் கொஞ்சம் வெயில் அடிக்கல, வெயில்ல உட்கார்ந்துக்கிட்டே நல்லா தான் இருக்கு இளம் வெயில். இந்த மாசம் பனி கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. என்ன பண்ண, தைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பரவலாம இருக்கும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. எங்க காயத்ரி அக்கா, அது பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ணிட்டு அடக்கு போல இருக்கு. மருமகளை வச்சு வேலை வாங்க மதியத்து இந்த பொம்பளை கடந்து செஞ்சுட்டு அடக்காக்கும். நான்லாம் வேறு ஒரு வேலை செய்யலை, எல்லாம் என் மருமகளே செய்யிட்டுன்னு வச்சுட்டேன். நான் தின்ன தட்டை கூட கழுவதுக்கு எடுத்து வைக்க முடியேன். அங்கனே கையை கழுவிட்டு ஓரமா வச்சிருப்பேன். என் மருமகா தான் எடுத்து செய்வா. நீ கொடுத்து வச்ச மாராசி என்னத்தை கொடுத்து வச்சாவே, நம்ம கைக்குள்ள மருமக குடுங்கி வச்சிருக்காண்டாமாக்கும். ஓ மருமக எங்க பெருப்பால எங்கேயும் பயணம். ஐயா அந்த குத்தை ஏன் கேட்க, அன்னைக்கு நான் என் மோவா வீட்டுக்கு கொஞ்சம் பலகாரம் கொண்டாந்து வாங்கிக்கிட்டு போயிட்டேன். அதுக்கு அவ நாண்டுக்கிட்டு நின்னா வேறு அன்னைக்கு நல்ல அன்னைக்கு உங்க வீட்டு பக்கம் ஒரே சத்தமா இருந்ததுக்கு தானே அன்னைக்கு எனக்கு எந்திக்கவே முடியல. அதான் உன் வீட்டு பக்கம் வேற வரல பத்துக்க. என் மருமக தான் சொல்லிட்டு இருந்தா சண்டை நடக்குன்னு. ஆமா, சன்னலை திறந்து போட்டு போயிட்டேன்னா வீட்டில் இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிட்டு போயிட்டான். அவள் ஒரு பால் பாக்கெட் வாங்கி வீட்டில் காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு என்ன பொம்பளைக்கு டீ கடையில் போய் நின்று காப்பியை குடிச்சிக்கிட்டு நின்றுருக்கா. நான் என் மோன் கூட வண்டியில் வாரத்தை பார்த்துக்கிட்டு ஓடி வந்திருக்கா. வந்து எங்கே போனியா என்னன்னு ஒரே சண்டை. என் மோன்ட்ட ஒரு பக்கம், நான் வேற என் மோவா வீட்டுக்கு போகிறது இவளுக்கு தெரியப்படாதுன்னு ஏன்னா இப்போ தானே காசை கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னத்தை போறியன்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையாவது சொல்லுவான்ட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போனாலும் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் வயசான கலடு கட்டி வரலான்னு சொல்லி வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆமா, அதான் எல்லாரும் பேர அடிபட்டுச்சு, என் பேர அடிபட்டு நீ மருமக சொன்ன என்ன கதை, எங்கேயோ போறேன் இல்லாம எங்க போனியன்னு சொல்லி கேட்டா. நான் எங்க போனேன் நானே எந்திரிக்கலாம கிடக்கணும்னு. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம் டூர் போறேன்னா சொன்னேன். ஆமா சவத்தை அப்படிதான் சொல்லிவிட்டே வாய்க்கு வந்ததை. கடைசியில் அவகிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என் முகம் ஏன் அவட்ட ஒரு வார்த்தை சொன்ன என்ன வேணா பிச்சு பிடிஞ்சா தின்றவரா அப்படின்ட்டு அவனை என்னையும் சத்தம் போட்டான். நான் அவன்கிட்டையும் சொல்லாம உள்ளாம அவனை கூட்டிட்டு போனேன். கடைசியில் அவ சொன்னதுங்க அவனை ஒரு பக்கம் திட்டுனா அவர் பக்கம் திட்டுனா. வேற என்ன பண்ணியது வயசான காலத்துல வாங்கிக்கிட்டு என் பாட்டுக்கு இருந்தேன். அப்ப இப்ப பேச்சுவார்த்தை இல்லையே. ஐயா அதெல்லாம் நாங்கள் பேசுவோம், அப்படியெல்லாம் பேசாமலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். அதெல்லாம் எத்தே காப்பி போட்டியலாம்பா எத்தே சோறு பொங்கணியலாம்பா அப்படி வந்து கேட்டு தின்னுட்டு போவா. அதனால அதெல்லாம் பேசுவா. நீ என்னத்துக்கு சோறு கறிலாம் ஆக்கி போடியா, அவன் ஆக்கினா ஆக்கி பொங்கி திங்கா இல்லைன்னா திங்காவளியா இருந்தாலே போறான்னு போட வேண்டியதானே இருந்தாலே. என்னத்தை செய்ய, என் மோனுக்காண்டியும் அந்த பிள்ளைக்காண்டியும் செஞ்சுட்டு அடக்கேன். அவளுக்காண்டியா செய்ய. வீடெல்லாம் ஒரு பொருளை எடுத்து கை வைக்க ஆகாது. வீடை சுத்தம் பண்ணாமல் அந்த ஆளை திரியா. நானும் என்ன பண்ணியாலும் பண்ணட்டேன்னு நான் இருக்க இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சிருக்கேன். என் புருஷன் இருக்கும்போது நான் அந்த வீட்டில் இருக்க எல்லா சட்டு முட்டை சாமானெல்லாம் இங்கே பறக்கி எடுத்து போட்டு கழுவி கமத்தி வச்சு வீடே கிடந்து வெளில அடித்து அப்படி சுத்தம் பண்ணுவோம். இப்போ இருக்கவளோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கழுவை கேட்டால் பித்தளை பனையெல்லாம் கொண்டு இடைக்கி போடுங்கங்க. அது ஏன் அம்மா விட்டு சீதனம், அந்த சீந்தனத்தை நான் கொண்டு இடைக்கி போடணுமா. இவ சீதனம் கொண்டு வந்திருந்தா தானே அதோட அருமை தெரியும். இவ என்னத்தை கொண்டு வந்தா வக்கத்தவா பேசியா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னத்தை செய்ய. இங்க பாரு, நீ என்ன பண்ணனா அவளத்தையும் பறக்கி போட்டு கழுவுலான்னு உட்கார வைக்கணும். நீ என்னன்னா நீ அதை அப்படியே போட்டு வச்சுட்டு அவளை நீ ஊர் ஜவர விட்டுருக்கியாக்கும். நமக்கு வச்ச பிள்ளை சரியில்லை, வேற நம்ம என்னத்தை செய்ய. என்ன ரெண்டு இங்கதான் இருக்கீல. வா வா காயத்ரி. அம்மா அது என்னையா வரும்போது அது எவனா சிக்குமுடி யாரும் போறான் போல இருக்கு. சிக்குமுடியா அவன்கிட்ட கொண்ட முடி நல்லா இருக்குமாடே, அவனை கூப்பிடு கொஞ்சம். ஏன் உங்களுக்கு தான் இவ்வளவு முடி இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு கொண்ட முடி. என்னதான் முடி இருந்தாலும் அந்த கொண்டையை போடும்போது கொஞ்சம் நல்லா பந்து மாதிரி முடி இருந்தாதான் நல்லா இருக்கும் கொண்டைக்கு. நான் போட்டிருக்கிறது சூம்பிவே இருந்த மாதிரி இருக்கு. அதான் ஒரு கொண்டை முடியை வாங்கி சுற்றி கொண்டை போட்டால் நல்லா இருக்கும்லான்னு பார்த்தேன். காடு வா வா வீடு போகுது. உனக்கு இப்போ கொண்டை முடி ரொம்ப முக்கியமாக்கும். சரி விடு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிட்டீங்க. முடியும் கை கையை புட்டுப்புட்டா வந்துகிட்டு இருக்கு, கை நிறையா. வேற என்ன செய்ய. ஆமா காய்ச்சல் என்ன வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பொங்கல் என்ன வீடு சுத்தம் பண்ணிட்டு நடந்தியா? ஆமா, கொஞ்சம் வீடு கடலாம் சுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. சுத்தம் பண்ணிட்டு விளக்கு கிழக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வந்தேன். உன் மருமவளை உரிச்ச வர விட்டுட்டு நீ கிடந்தவளும் செய்ய நாங்கள் ஒருத்தி செய்ய மாதிரி இல்லை. அவளை வீடு தொடன்னு வச்சேன். இப்போ ஸ்க்ரீனு துணியெல்லாம் கலத்தி துவைச்சி போட்டுன்னு சொல்லியிருக்கேன். துவைப்பா துவைச்சிட்டு தான் எங்கேயும் போகிறதா இருந்தால் நீ இன்னைக்கு போனா இல்லாட்டா நீ பெய் பாரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியேன்னு பாருன்னு இருக்கேன். அதனால் அவள் துவைப்பா. அப்படிதான் வேலையை வாங்கணும். அவளை சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமாக்கும். அப்பப்போ கொஞ்சம் சிக்கரா பிடிப்பேன், ஒரு சில நேரம் தான் இருந்தாலும் விட்டுருவேன். உங்க மோய் உங்க பேச்ச கொஞ்சம் மாதிரி கேட்பான். என் மோயின் தான் அவ பேச்ச தானே கேட்பான். அவன் ஒரு இது கண்ணை உருட்டிட்டா போதும் உடனே அவன் பச்சை பிள்ளையா பெட்டிப்பாம்பா அடங்கில போறான். என்ன பெரிய பொண்ணு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லலா, எங்கள் மாமியார் வீடெல்லாம் துடைக்க சொல்லிச்சு, தொடச்சேன். அப்புறம் இந்த ஸ்க்ரீன் துணியெல்லாம் கலத்தி துவைன்னுச்சு. அது சொன்ன உடனே செஞ்சால் நல்லா இருக்குமா, அதனால் அதை உடனே செய்யப்படாதுன்னு அந்த ஆளை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த துணியெல்லாம் கொஞ்சம் கடந்துச்சு, என் பிள்ளைகள் துணி, என் துணி, என் வீட்டுக்கார துணியெல்லாம். சரி அதெல்லாம் துவைச்சி போட்டுருவோம். அதுக்கப்புறமா நமக்கு மனசு வரும்போது ஸ்க்ரீனை துவைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். துவைக்கணும், பொறுமையாக துவைக்கணும். ஆமாம், உனக்கு எதுவும் உங்கள் வீட்டில் வேலை கொடுக்கலையா? பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த வேலைலாம் இல்லையா? என் புருஷனை ஒரு நாள் பொங்கலுக்கு முந்தின நாள் லீவை போட்டு ஃபுல்லாக போகி அன்னைக்கு கிளியர் பண்ணி அவளத்தையும் கொளுத்தி விட்டுறலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால கடக்கட்டுன்னு போட்டு வச்சிருக்கேன்.
அப்பனா நீ எல்லாம் வீட்டையே தான் சேர்த்து கொளுத்தணும். அட நீ வேற சும்மா இரு பெரிய பொண்ணு. சரி லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம் வாரியா? அவைய பொங்கலுக்கு பொங்க பணம்லாம் வாங்க போனோம்னாவ உன்னைய கூப்பிடலையா? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அப்படியா? நான் போன பண்ணும்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடக்கேன். பொங்க பணம் வாங்க போனோம், பிள்ளைகள்கிட்ட வீதி வேலையை போட்டுட்டு போக வேண்டியதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அப்ப 10 மணி 11 மணி பஸ்க்கு போலான்னு இருந்திருப்பாவளோ? என்னன்னு தெரியலையே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அந்த அக்கா காரில் போகிறதா இருந்தால் தான் மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவாவ, கொஞ்சம் கூட்டு போறியாடேன்னு. இது பொங்க பானைக்கு பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம்னு நினச்சவளோ என்னமோ. பஸ்ல என்னடி பொங்க பனையெல்லாம் வச்சுக்கிட்டு வரது? உன் வண்டி இல்லைன்னா போயிட்டு வந்துடலாம். எதுக்கு நீ வா, அப்புறம் என்ன உன்னைய கூப்பிடுவாவல்ல. சரி வா, அப்போ போவோம். ஏதோ ஸ்கிரீன் துணியே துவைக்கணும்னா அதே இப்ப கையோட துவைச்சு போட்டு வா. போக வேற வந்து உன் மாமியார் உன்னைய கத்த போகுது. அந்த பொம்பளை கிடக்குது, அதை நான் சமாளிச்சுக்கிடுவேன். வா போவோம். சிக்குமுடி இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் தான் காலேஜ் லீவ் விடுறாவன்னு இருக்குது பே. ஆமா பே, பேசடிக்கு பொங்கல் வரைக்கும் காலேஜே இருந்திருக்கலாம். வருஷம் அம்மையும் இதை தூசி தட்டி எடுத்து கொண்டு போடியா, இதை வளர்க்குங்க எடுத்து கவத்துங்க நீ கிட்ட எரிச்சவா வருது எனக்கு. வெளியில ஏதோ காயலம் கடைக்காரன் வரேன்னு நினைக்கேன். பேசடி அவன்கிட்ட தூக்கி போட்டுருவோமாவே? எனக்கு ஓகே தான். அம்மா வந்து கேட்டா என்ன சொல்றது? அவ வந்து கேட்டா பழசு பட்டையில அள்ளி போட்டாச்சுன்னு சொல்லு. எல்லாம் இருந்தாங்க புளி, அங்க பாத்திரங்கள் ஒரு இடத்துலதான் சபினா பொடி வச்சிருப்பேன். அந்த பொடி எடுத்துக்கங்க. இந்த புளி கொஞ்சம் வச்சு நல்லா தேங்காய் நார் வீட்டுக்கு பின்னாடி அடக்கும் எடுத்து வச்சு நல்லா பறக்குன்னு 2 பேரும் நல்லா வச்சு தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு கழுவி வச்சிருக்கணும். அம்மா இப்ப 11 மணி வச்சுக்கு அங்க உடம்புடிக்கு சந்தைக்கு போயிட்டு இது கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு. பொங்க பணம்லாம் பார்த்து வாங்கிட்டு வரேன். பூவெல்லாம் வாங்கணும். நாளைக்கெல்லாம் போனா நல்ல ரேட்டா இருக்கும். இன்னைக்கே போனாதான் கொஞ்சம் நல்ல பூலாம் கிடைக்கும். போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறியே. எம்மா எதுக்குமா இதெல்லாம் பரன்ல கடந்து எடுத்து போட்டு வருஷம் தொலக்குன்னு உயிர் எடுக்க? இது பரன்லயே அப்ப கடக்கட்டுன்னு போட வேண்டியது தானே. இது போன வருஷம் பொங்கலுக்கு தானே நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி வச்சோம். பழையபடி இது கருத்து போச்சு. இனிமே இந்த வருஷமா மாங்குன்னு கடந்து தேய்ச்சி எடுத்து வைக்கணும். அப்புறம் அடுத்த வருஷம் தூக்கி பரன்ல வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இறக்கி போடுவேன். மறுபடியும் எப்படி கழுவணுமோ? எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? ஏலா இதெல்லாம் உங்களுக்கு சீதனம்ல வேற அது பளிச்சுன்னு இருந்தா தானே கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அம்மா தயவு செய்து எங்களுக்கு இதெல்லாம் சீதனமா வேண்டான்னு உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டோம். மறுபடியும் இதை சீதனம்னு சொல்லாதப்ப எரிச்சலா வருது. தூக்கி காயெல்லாம் கடையில போட போறோம் பேரு. ஏன்னா குமரி வேலை அப்படி எதுவும் செஞ்சு விடாதீங்களா? இதெல்லாம் என் தாவுட்டு சீதனம். குமரி வேலை கடத்ததுக்கு இதை தான் நான் கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொக்கிசம்மா நீங்கள் என்னன்னா இதை காயெல்லாம் உள்ள கொண்டு போடணும். இங்கேயே இதெல்லாம் இப்ப வாங்க முடியுமாடா? வாங்கணும்னா ஒவ்வொன்றும் எத்தனை ஆயிரம் ரூபா இருக்கும் தெரியுமா? எம்மா இதெல்லாம் நாங்க கொண்டு போக மாட்டோம். ஆமா எனக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாமா? இந்த ஓட்டை சட்டியும் பானையும் பாரு நெலிஞ்சு கிடக்க அவ்வளவும். பாருமா இதெல்லாம் பானையான்னு எப்படி அடி வாங்கி நெலிஞ்சு கிடக்குன்னு பாரு. இதெல்லாம் எப்படிப்பா சீதனமா தந்து விடணும்னு நினைக்க நீ மனசாட்சியே இல்லாம? ஏல அது நீங்களும் 2 பேரும் தானா? நான் வளர்க்க முடியும் நீ வளர்க்க முடியும்னு மாறி அடிப்படி சண்டை போட்டு இப்படி நெளிச்சு வச்சிருக்கியே சீதனத்தை. கொஞ்சம் பெரிய அண்டா குண்டாவா இருக்கிறது எல்லாம் சந்தியாளுக்கு, சின்ன அண்டா குண்டாவெல்லாம் இருக்கிறது சுவானிக்கு. அப்பையும் பாரு பெரிய பொருள் எல்லாம் அவளுக்கு, சின்ன பொருள் எல்லாம் எனக்கா? உனக்கு சின்ன பொருள் தாரேன்னா உனக்கு எப்படி கோவம் வருது? வளைக்கி வைங்களான்னா உனக்கு வளர்க்க மாட்டேங்க, அதுக்கும் கோவப்படியாளுவ. எம்மா எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம்மா, எல்லாம் இவளுக்கே கொடுத்துரு. எனக்கு தாரதா இருந்தா தர்ற பொருள் எல்லாம் நான் கேட்குற பொருளா வாங்கிதா, புது பொருளா வாங்கிதா நான் மாமியார் வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு. இந்த மாதிரி அடி வாங்கி நெலிஞ்சு போன சொம்பு கிம்பெல்லாம் கொண்டு வந்து தந்துடாத, அவ்வளவுதான் பாத்துக்க. நல்லா விவரமா தான் இருக்கியே. இப்ப சந்தியா இந்த பழசு பட்டையெல்லாம் எனக்கு தரலனா உனக்கு மட்டும் புதுசாவே நல்ல வெயிட் உள்ள பொருளாம்ப. நீ உங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போகும்போது பத்திரமா கொண்டு போய் நீயும் பரன்ல கவத்தி வச்சிரு. அப்புறம் வருஷம் எடுத்து தொலைக்கி மறுபடியும் மேல கொண்டு வச்சிருன்னு. நானா வந்து இந்த மிக்சி கிரைண்டரு அந்த மாதிரி குத்துமணி தேவையான பொருள் எதெல்லாம் யூஸ் பண்ண தேவையோ அந்த மாதிரி பொருள் மட்டும் வாங்கிக்கிடுவேன். இந்த மாதிரி பொருள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், போட்டு தள்ளிடுவேன் பத்துக்க. எனக்கும் இது வேண்டாம். அப்ப அம்மை இந்த சீதனத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவா. அடுத்து பேரையும் பேத்தி அவியலுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவா. ஆமாடா நீங்களும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா வேற நான் அப்படிதான் வைப்பேன். உங்களுக்கு இதோட அருமை தெரியாண்டங்கு. நான் எதுக்கு இதை வளைக்கி வைக்கணுங்க? ஓட்டை கிட்ட விழுந்துடக்கூடாது. நல்லா பந்துசா பராமரிச்சான்னா அது பாட்டுக்கு கிடக்க எத்தனை வருஷம் ஆனாலும். அதுக்குதான் கழுவி எடுத்து வைங்களான்னா உங்களுக்கு வலிக்குது. இனிமேல யாருமே இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாவ. நீ பாட்டுக்கு தேவையில்லாம இதெல்லாம் மியூசியத்துல கொண்டு வைக்க வேண்டியதை இன்னும் வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க உயிரை எடுத்துட்டு அடக்க. நீ உங்களுக்கு இதோட அருமை தெரியலா? சிக்குமுடிக்கு பாத்திரம் தேவைப்படும். அம்மா இதெல்லாம் தூக்கி கொண்டு பாத்திர கடைக்காரன்ட்ட போட்டேன்னா அவன் புது பாத்திரம் தருவாமா, கொண்டு போட்டுருவோமாமா. ஏடா சும்மா கடங்க 4 சில்வர் பாத்திரத்துக்காண்டி இவ்வளவு பித்தளை பாத்திரத்தை கொண்டு போடணும் கழுவ. வேறு அறிவு கட்ட ஒழுவேன்.
அறிவு இருந்தா அப்படிலாம் பேசியலாளா? உங்களெல்லாம் மாடு மேய்க்க அனுப்பியிருக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கான்னு தெரியல. படிச்ச பிள்ளைகள் மாதிரி பேசியலான்னு பாரு. இவ்வளவு பித்தளை பானை வச்சிருக்கா. இந்த பித்தளை பானையில பொங்கல் பொங்காண்டாலாம். கடைக்கு போய் மறுபடியும் ஒரு பானை வாங்கிட்டு வர போறாளாம். மண்பானையில தான் பொங்கல் பொங்கலாம். யார் எதுக்கு இந்த பித்தளை பானைலாம் வச்சிருக்காளோ தெரியல. கேட்ட இதான் நீங்க கல்யாணம் ஆகி போனதான் உங்க வீட்டுல பொங்கல் பொங்கணும் மாப்பிள்ளை வீட்டுல போய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. அப்படிதானம்மா? ஆமா, அதுக்குதான் வச்சிருக்கேன் ஆளுக்கு ஒரு பானை. அம்மா உனக்கு ஒரு கோடி கும்பிடுமா. எனக்கெல்லாம் பானை புது பானையே வாங்கி தந்தா ஒரு சில்வர் பானை கூட. ஆனா இந்த மாதிரி பானையெல்லாம் எனக்கு தந்துராத சொல்லிட்டேன். வாங்கலாம் உங்களுக்கு வேண்டான்னா. பாத்திரக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு. ஒரு பொரிக்கான் சட்டி வாங்கணும். ஏலா இந்த இதை வளர்க்குங்க, நான் இந்த வாரேன், வெளியே போய் பார்த்துட்டு வரேன். இந்த சோனி பிடி புளிய நீயே வளர்க்க ஆரம்பி. அம்மா வாங்கிட்ட தானே கொடுத்தா, நீயே வளர்க்கு. நான் பாத்திரக்காரு சீனி கிளம்ப வச்சிருக்காரான்னு பார்க்க போறேன். என்ன எல்லாரும் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாவே, நம்ம மட்டும் போய் எதுக்குங்க நிக்கணும்? எதுவா இருந்தாலும் நம்மளும் போய் பார்ப்போம். சிக்குமுடிக்கு பாத்திரம் கை நிறைய காசுமா வாங்க. நல்ல பத்திரமா தான் இருக்கு அவ்வளவும். இவ என்ன சந்தியா நீ வந்துட்டங்க வளர்க்கலையா பத்திரத்தை? எல்லாரும் வந்துட்டியா, அப்புறம் நான் மட்டும் என்னத்துக்கு வளர்க்கணும்? அதான் நானும் போட்டுட்டு வந்துட்டேன். வாங்கம்மா. 50 கிராம் முடி 100 ரூபாமா. ஐயா நான் பாத்திர வியாபாரின்னு தானே நினைச்சேன். நீங்க சிக்குமுடி வியாபாரியா? இவ சோனி இந்த பானை அழகா இருக்கு பேரு. வாங்கிக்கிட்டியா உங்க மாமியார் வீட்டு கொண்டு போறதுக்கு? வேண்டாம்மா, எனக்கு பானையே வேண்டாம். ஆமாம்மா, 100 கிராம் முடி தந்தியல்னா 200 ரூபா தருவேன். கை நிறைய பணம். முடி கொண்டாங்க, காசு கை நிறைய வாங்கிட்டு போங்க. இல்ல காசு வேண்டாம், பாத்திரம் வேணாலும் பாத்திரம் எடுத்துக்கிடலாம். ஐயா நான் ஒரு பொரிக்காஞ்சட்டி வாங்கலாம் பாத்திர வியாபாரி வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். நீங்க வருவீன்னு தெரியாது. ஏகப்பட்ட முடி தினமும் தலைவாரும் போது அப்படியே சீப்புல புட்டா வந்துச்சு. அதை சேர்த்து வச்சிருந்தாலே 100 கிராம் முடி தாண்டி வந்திருக்குமே. ஐயே போச்சு, அவளத்தையும் குப்பையில எல்லாம் போட்டுட்டேன். இவ கொம்மி, எத்தனை முறை நாங்க சீப்லயே முடிய வச்சிருப்போம். அந்த முடியெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட ஏகப்பட்ட ரூபாய்க்கு வாங்கிருக்கலாம். நீ இப்ப பாத்திரம் எங்களுக்கு என்ன திட்டுவேன். அதனால முடியெல்லாம் சீப்ல இருந்து எடுத்து காத்துல பறக்க விட்டுருவேன். போச்சா எல்லாம் காசெல்லாம் மண்ணா போச்சு. எல்லாம் நீ வேற சும்மா எல்லாம் வைத்திருச்செல்லாம் கலப்பாத. என்ன இனிமே நீங்க அடுத்த முறை எப்ப வருவீங்க? வருவேம்மா, வருவேன். அப்பப்போ வருவேனே. அப்ப இந்த தெருவுக்குள்ள வரும்போது நீங்க யாரும் இருக்க முடிய கடலாம் பூட்டி இருக்கோம். நீங்க வேலைக்கு வெளியே போயிருக்கீங்க போல இருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் நீங்க வீட்டுல இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வருவேன் அந்த பக்கம். எனக்கு தெரியாதுன்னே. நான் ஒரு நாளும் உங்களை பார்க்கல. பார்த்திருந்தேன்னா நான் வச்சிருந்திருப்பேன். எனக்கு தெரியாதுன்னே. சரிம்மா, அடுத்த முறை முடி வச்சுக்கிடுங்க. நான் இனிமே பக்கத்து தெருவுக்கு போறேன். யார் இந்த ரகட்டு தாத்தா? ரகட்டு தாத்தா இல்ல, இந்தியன் தாத்தா. இந்த பெரிய பாத்திரம் எல்லாம் 100 கிராம் முடி தந்தேன்னா தருவோமா? அந்த பெரிய டபராலாம் நல்ல ஒரு வீட்டுக்கு விருந்தாலும் வந்தேன்னா அதுல நீங்க பிரியாணி செய்யலாம். அந்த மாதிரி தாராளமா ஒரு 10 பேருக்கு செய்யற அளவுக்கு பெரிய அண்டா. என்ன லட்சி பிரியாணி அண்டா வாங்குறீங்களா பாத்திர கடைக்காரட்ட? ஆமா, அந்த பாத்திர வியாபாரி புதுசா இருக்காரு. ஏலா இவர் பாத்திர வியாபாரி இல்ல, நானும் பாத்திர வியாபாரி நினைச்சுதான் வந்தேன். அவர் சிக்குமுடி வியாபாரியா? நம்ம ஊருக்கு அடிக்கடி வருவாராம்டே. நான் தான் பாக்கல, நீங்களும் பார்த்து இருப்பீல்ல. சிக்குமுடி வியாபாரியா? நானும் பார்த்தது இல்லையே. இவரே 50 கிராம் முடி 100 ரூபாய்க்கு எடுப்பாராம். 100 ரூபாய் கையில தந்தாலும் தருவாரா, இல்லாட்டினா பாத்திரமா கூட எடுத்துக்கிடலாமா? ஆமாம்மா, 100 முடி தந்தியல்னா 200 ரூபாய் தருவேன். 1 கிலோ முடி தந்தியல்னா 2000 ரூபாய். என்னது 2000 ரூபாயா? இவ்வளவு நாளா எங்க கண்ணுல படாம எங்க போனீர் தாத்தா நீரே? அம்மா நிறைய முடி வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஐயோ, இவ்வளவு நாளா விஷயம் தெரியாம போச்சே. விஷயம் தெரிஞ்சிருந்தா என் மாமியார் கொண்டையன கட் பண்ணிருப்பான்னு அப்பயே. ஆமால பெரிய பொண்ணு, என் மாமியாருக்கும் நிறைய முடி உண்டு. அதையும் பாப்பர் பண்ணிருக்கலாமே. தாத்தா இனிமே எப்ப வருவீங்க? வருவேன்மா, வருவேன். அடிக்கடி வருவேன். மாசத்துக்கு ஒருக்கா வந்துடும் பார்த்துக்கிடுங்க. இந்த மாசம் வந்துருக்கேன்னா இனிமே அடுத்த மாசம் தான் வருவேன். ஐயே தாத்தா, அடுத்த வாரம் வாங்க. நான் உங்களுக்கு முடி ஒரு 1 கிலோ முடி வச்சிருக்கேன். ஆமா தாத்தா வந்துருங்க. நானும் 1 கிலோ முடி வச்சிருப்பேன். ஏம்லா 2 பேரும் உங்க முடிய கட் பண்ண போறீங்களா? மொட்டை கிட்ட அடிக்க போறீங்களா என்ன? அப்ப கூட 1 கிலோ வராதலா? கிராம் கணக்குல தானே வரும். அப்படிதானய்யா? ஐயே எக்க, நாங்க இதுக்கு எங்க முடிய கட் பண்ண போறோம்? எங்க மாமியார் மண்டையில தான் கைய வைக்கணும்னு இருக்கோம். ஏடா என்ன சொல்றீங்க? ஆமா லட்சி, நீங்க சும்மா இடங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தாத்தா நீங்க அடுத்த வாரம் வாங்க. நாங்க ரெடியா முடிய வச்சுக்கிட்டு கையோட ரெடியா இருப்போம். எல்லாம் முடிய கிடியா ஆஞ்சு விடாதீங்களா? சிக்கு முடிக்கு வியாபாரத்துக்கு கொடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு. தாத்தா அடுத்த வாரம் வாங்க. நல்லா சூப்பரான முடி, நல்லா ஜம்முன்னு முழுசா, நல்லா தரமா, நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா வெயிட்டா நல்லா இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பிரியாணி அண்டாவா கொண்டாங்க. நாங்க அடிக்கடி பிரியாணி செய்வோம். அதனால எங்களுக்கு அண்டா தேவைப்படுது. நீங்க கொண்டு வந்துருங்க. என்ன, நாங்க முடியோட இருப்போம். சரிம்மா, வந்துடுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோ முடிக்கு 2000 2500 வரைக்கும் தருவேம்மா. அதனால நீங்க ரெடியா வச்சுக்கிடுங்க. நான் வந்துடுறேன். நீங்க சொன்னியாலும் தான் நான் போறேன். அடுத்த வாரம் வருவேன். நீங்க வாங்க தைரியமா வாங்க, நாங்க வச்சிருப்போம். சரிம்மா, நீங்க எதுவும் வாங்கலையா?
ஐயா போங்க ஐயா, நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க ஐயா. இன்னும் எத்தனை பேர் எவாவா மாமியார் மண்டையில கை வைக்கலான்னு இருக்காளோ தெரியல. டைம் அப்ப நான் வாரி சிக்குமுடிக்கு பாத்துறோம், கை நிறைய காசு. ச்சே, இவ்வளவு நாள் இந்த புண்ணியவன் எங்க இருந்தான்? அதானே பத்தியா? ஏலா, சிக்குமுடிக்காரங்கிட்ட கொண்டு போய் முடிய கொடுக்கன்னு உங்க மாமியார் மண்டையில கை வச்சு விடாதீங்களா? வேற எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிர போகுது. அக்கா நீங்க சும்மா கடங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு முடி இருக்கு தெரியுமா? வெட்டுனா என்ன வளரவா செய்யாது. கடவுளுக்கு காணிக்க கொடுத்ததா நினைச்சு நைட்டோட நைட்டா கட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாக்கா, பிரியாணி என்ன வாங்கினா நம்ம அடிக்கடி பிரியாணி போடலாம்ல. இல்ல அதுக்காக கை வச்சு விடாதீங்களா? அக்கா, இந்த திருப்பாச்சி படத்துல தானே ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குவாவே, விஜய் தங்கச்சி காட்டி முடிய கட் பண்ணுவாங்களே, அது மாதிரி உங்க மாமியார் ரூமுக்குள்ள ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குவீங்களா? கதவு திறந்துட்டே போயிருவீங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு வந்து நிப்பாவா மாமியாரோட தனக்கா. அத்தெல்லாம் ஓட்ட பிரிச்சுட்டு அசால்ட்டா இறங்குவாவே, அப்படி தானே? நீங்க வேற வாய முடுங்களா, அவளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, உசுப்பேத்திக்கிட்டு அவ போய் ஏதாவது பண்ணிட்டு அடக்க போறா. நான் ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு இறங்க வேண்டியல்லடே. நம்ம மாடி வீடு பத்தியா, ஓட்டை பிரிச்சுட்டு இறங்க முடியாது. கதவை தான் திறந்துட்டு போய் அதை கட் பண்ணணும். எங்க வீடுதான் ஓட்டு வீடு, நான் தான் ஓட்டை பிரிச்சுட்டு இறங்கணும்னு நினைக்கிறேன். வா மாமியார் வீட்டுக்கு புறத்தால தானே கைத்து கட்டில கிடக்கும். நீ இதுக்குள்ள ஓட்டை பிரிச்சுட்டு இறங்கணும். வெளியே போனா அத்துட்டு வர முடியாதா? ஆமா பத்தியா, நம்ம பேசடிக்கு கைத்து கட்டலோட தூக்கி வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குனா என்ன? ஓடுவோம் மாமியார் நடுமண்டில ஒரு நச்சுன்னு உள்ளோம், அதுல செத்து கிடக்கும். அப்புறம் நீ கொலைகேஸ்ல தான் உள்ள போனோம். ஐயா அப்ப வேண்டாம், நான் கொள்ளையில அது கட்டில கிடக்கும் போதே நான் கொண்டு முடிய அத்துறேன். ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குக்க. ஜனநாயகம் வரபோது நீங்க கிள்ளி பட வச்சு திருப்பாச்சி படத்துல வரும்போது ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குனா மாசா இருக்கும்ல. இருக்கதான் செய்யும், ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குனாலும் நல்லா மாசாதான் இருக்கும். வீடியோ எடுத்து யாராவது பட்டாலும் நல்லா தான் இருக்கும். விஜய் வேற கட்சிக்கு போயிட்டாரு, நல்லா இருக்கும். நடுராத்திரில யார் வந்து நம்மள வீடியோ எடுப்பா? அட கூமுட்டை, இது தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதான்னு தெரியலையே. ஏன் மாமியார் முடியெல்லாம் அறுத்தா யாரு கேப்பா சொல்லுங்க? அது என்ன 18 வயசு கோமரியா? அது முடிய வெட்டிட்டு நம்மகிட்ட எல்லாரும் சண்டைக்கு வர்றதுக்கு? வயசானது தானே, கடவுளுக்கு காணிக்க கொடுத்ததா நினைச்சு வெட்டிட்டு போக வேண்டியது தானே. அப்படி சொல்லுங்க. எப்போ ஓட்ட பிடிச்சிட்டு இறங்குவீன்னு சொல்லுங்க, நான் வந்து வேணா வீடியோ எடுக்க. அப்புறம் நம்ம தான் ட்ரெண்டிங்கு. நானும் வரேன். எப்போ ஓட்ட பிரிச்சுட்டு இறங்குவே? அது கொள்ளையில படுத்திருக்கும் போதே கட்டிலோட கொண்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டு போட்டுருவோம். அப்புறமா ஓட்ட பிடிச்சிட்டு இறங்குவோம். ஐயே, இவ்வளவு சரிபட்டு வர முடியாளுவே. ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் போல இருக்கே. ஏலா, நீங்கள சும்மா அவ்வளோ உசுப்பேத்திட்டு இருக்காம வீட்டுக்குள்ள போங்க. போய் அந்த பாத்திரத்தை கழுவ சொன்னோம்ல, அந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் அதெல்லாம் போய் கழுவுங்க ஓடுங்க. நான் வேற இந்த 11 மணி பஸ்ஸுக்கு உடம்புடிக்கு போனோம். நீ யாராவது சீக்கிரம் போங்க, இடத்த காலி பண்ணுங்க. வேலையை பாருங்க. போட்டு எம்மா நாங்க என்ன பொங்கலுக்கு புது துணியா எடுத்து கேட்டோம்? சும்மா தானே இருக்கோம், எதுக்கு போங்கன்னு வரட்டிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு கழுவுனா போதும்ல, கழுவி வச்சிருவோம். நீ போயிட்டு வா. நான் வரும்போது பழிச்சுட்டு இருக்கணும் பாத்திரம் அவ்வளவா. ஆமா எக்கா, உடம்புடிக்கு தானே போறியா? நாங்களும் உள்ள வரட்டுமா? எதுக்குல அங்க சாமான் வாங்கணுமா? இல்லக்கா, சும்மா சந்தையை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்குதான். நல்லா கூட்டமா இருக்கும் பத்தியில, இந்த நேரத்துல கரும்பு ஒண்ணு 2 ஆட்டையை போட்டு வரலாம்ல, அதுக்குதான். உங்களோ கூட போகக்கூடாதுன்னா நானும் சரசம் தனியா போலான்னு இருக்கேன். நீங்களும் வந்து ஏதாவது 7:30 இழுத்துட்டு அடப்பியே. அதனால நானும் சரசம் மட்டும் பஸ்லயே போயிட்டு வரலான்னு பார்த்தா, அதனாலதான் உங்களோட கூப்பிடுறேன். இல்லாட்டி தான் பெரிய பொண்ணு கார் எடுத்துட்டு வாரியான்னு கேட்டிருப்பேன்னு. எக்கா, எல்லாம் சேர்ந்து போவோங்க, பஸ்லயே கூட போவோம், சேர்ந்து போவோம். ஆமாக்கா, நாங்களும் ஆரோம். ஏம்மா, நாங்களும் வரட்டுமா? எதுக்குலாம் உடம்புடியில உங்களோட சந்தையில கொண்டு போய் வேலை காட்டியதுக்கா? போங்க, போய் வேலையை பாருங்களா. சொன்ன வேலையை முதல் செய்யுங்க. ஐயோ, அம்மா மண்டை தரப்பீஸ் கணக்கா வீங்கிட்டு அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல நின்னா அம்மா கடிச்சு விடுவா. இப்ப வடியா சந்தியா ஓடிடுவோம். ஒரு பேச்சு கேட்காண்டீங்க. நாங்கள் வரேன். என்ன வேண்டன்னா மட்டும் கேட்க வாழ போறியே, வந்து தொலைங்க.